வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே முதன்மையான ஒரு எக்ஸாம். அதாவது உள்ளதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க்கான டிஃபிகல்ட் லெவல் அப்படின்றது நம்ம அதிகமா இருக்கக்கூடிய கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2023ன்னு வெப்சைட்ல போட்டீங்க அப்படின்னாவே வந்துரும். ஸோ இந்த கேட் எக்ஸாம் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத நடத்துவாங்க. கேட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கேட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ஸ் டேட் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஆகஸ்ட்லேயே கேட் எக்ஸாமுக்கான டேட் அப்படின்றது வந்துரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஆகஸ்ட்டில் கொடுத்துட்றாங்க. செப்டம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நவம்பர்ல உங்களுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்றதோ அல்லது ஹால் டிக்கெட் அப்படின்றது நவம்பர் மாசம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நவம்பர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேட் எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். எவ்ரி இயர் இந்த எக்ஸாம் அப்படின்றது ஒரு தடவை நடத்துறாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஆகஸ்ட்ல வந்துருது. செப்டம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். நவம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஸ்டார்டிங்ல உங்களுக்கான ஹால் டிக்கெட் அதான் அட்மிட் கார்டு அது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயம் எக்ஸாம் அப்படின்றது நவம்பர் எண்டில் இந்த எக்ஸாம் அப்படின்றது இருக்கு. இது போக இந்த எக்ஸாமை பற்றின எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம டான்செட் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய மேட் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய எலிஜிபிலிட்டி தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரிசர்வ் கேட்டகரியில் வரல அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு 50% அண்ட் எபோவ் இருக்கணும். அதே சமயம் நீங்க ரிசர்வ் கேட்டகரி அதாவது எஸ்சி எஸ்டியில் வர்றீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் 45 அண்ட் எபோவா இருக்கணும். அதாவது சிஜிபிஏ 45 அண்ட் எபோவா இருக்கும். நீங்க படிக்கக்கூடிய யூஜி டிகிரி நீங்க எதர் 4 வருஷ டிகிரி முடிச்சிருக்கலாம் அல்லது 3 வருஷ டிகிரி முடிச்சிருக்கலாம். எதா இருந்தாலும் உங்களோட டிகிரியில உங்களுடைய பர்சன்டேஜ் அப்படின்றது 50% அண்ட் எபோவா இருக்கணும். காமன் ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னா 45% அண்ட் எபோவ் இருந்ததுன்னா போதும். இதுதான் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரா இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இது வேணும் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும். அதாவது கேட் நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ளதுலேயே டஃப்பான எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது கேட் தான். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ்ல எல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே எக்ஸாம் நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் மோர் ஆர்லெஸ் இந்த காலேஜஸ்ல எல்லாமே ஜாயின் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎம், ஐஐடிஸ் இதில் கன்ஃபார்மாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். ஸோ கேட் எக்ஸாம் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு எக்ஸாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் தேவைப்படும். பட் இதில் எழுதி நீங்கள் நல்லா ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னன்னா இந்தியாவோட டாப்பஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 2400 ரூபாயும், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு 1200 ரூபா வருது. இந்த ஸ்கோர் அப்படின்றது எவ்வளவு நாளைக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா 1 வருஷத்துக்கு இந்த ஸ்கோரை நீங்க வச்சுக்கலாம். கேட் எக்ஸாம் இந்த நவம்பர்ல எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த நவம்பர் வரைக்கும் இந்த ஸ்கோருக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது போக வேறு ஏதாவது கேட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா இதில் உள்ளே போனீங்க அப்படின்னாவே மார்க் டெஸ்ட் இருக்குது. அதாவது இந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான சாம்பிள் டெஸ்ட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் இதில் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா
எப்படி வந்து ஐஏஎம்ல வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ இது எப்படி வந்து உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தரா ஏன் கேட்டை பத்தி இன்னும் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசல அப்படின்னா வந்து என்னன்னா, உண்மையா இந்த கேட் எக்ஸாம் எழுதுறவங்க அப்படின்றது வந்து நம்ம இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இப்ப நான் சொல்றது அப்படின்றது வந்து நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி நம்ம எலாபரேட்டடா நம்ம பிரீஃபா தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து இதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்றக்காக வந்து சொல்றேன். இந்த கேட் எக்ஸாம் ஸ்கோரை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டியூஷன்ல வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். மெயினா ஐஏஎம் ஐஐடிஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு இந்த கேட் ஸ்கோர் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. அது இல்லாம நீங்க ஓரளவு கம்மியான ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேணாலும் வந்து இந்த ஸ்கோருக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கேட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஃபர்தரா அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில விஷயங்களை பத்தி வந்து வேற எக்ஸாம்ஸ் பத்தி வந்து நம்ம டீட்டெயில்டா வந்து பேசுவோம். தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்கு. அதுலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு, டெலகிராம் இருக்கு. எது வந்து உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிளா இருக்குமோ அதுல வந்து நீங்க ஆட் ஆயிக்கங்க. தொடர்ந்து வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்க அப்டேட்டடா தெரிஞ்சுக்கங்க. நன்றி.